வேல் யாத்திரை தடை செய்கிறாங்க. 2 தடவை பண்ணிட்டு போயிட்டார், தடை பண்ணுறாங்க. காரணம் அந்த சொன்னேன் இல்லையா, ஃபுல்லாக போகும்போது 60 சீட்டு கேட்பாங்க. நம்ம இந்துக்கள் கன்சால்டேட் ஆவாங்க. இந்துக்கள் அது மாதிரி ஆகும்போது திராவிடங்கள் பாதிக்கும், கொள்ளையடிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தை பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா, இப்போ அதுமாரி பண்ணுறாங்க, சாயதர் பண்ணுறாங்க வேறு. இப்போ இந்துக்கள் கன்சால்டேட் பண்ணணும் இல்லை, முந்தியெல்லாம் தீபாவளி வைப்போம். இப்போ நம்ம தீபாவளி பட்டாசு வைக்காத, அதை வைக்காத கண்டிஷன் இப்போ ஒன்று சிம்பிள். கன்சால்டேட்னும் இந்துக்கள் குழந்தைகள்லாம் நிறையா பிறக்கணும். இல்லைன்னா 2050 அப்புறம் முஸ்லீம் கண்ட்ரி மாதிரி மாறிடுச்சுன்னா அவன் சொல்கிறான் துபாயில் மொத்தம் ஒரு ஷேக் மாதிரி அது மாதிரிலாம் மாறுனா நமக்கெல்லாம் பாதிப்பு வருங்கிறோம். முஸ்லீம்கள் ஜாஸ்தியாகும். எப்படி போயிடுச்சு, இந்தோனேஷியாவில் அப்படி தான் மாறி இருக்குது, அது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குன்றான் முஸ்லீம் கண்ட்ரி. இப்போ 14% இருக்காங்க. அது மாதிரி சொல்கிறான். வாட்ஸ்அப்பில் வந்துட்டுருக்கு, பாருங்கள். அது என்னால் கொடுக்க முடியல இதில், அது மாதிரிலாம் வருது. சொல்ல வரேன்னா, அட்லீஸ்ட் கன்சல்டேட் ஆகணும். ஓட்டு போடும்போது பீகாரில் இன்னைக்கு எலெக்ஷன் வந்துருக்கு, பார்த்துருப்பீங்க. அதான் அந்த மாதிரிலாம் கன்சல்டேட் ஆனால் தான் நம்ம தவிக்க முடியும் குழந்தைகளுக்கு. சொல்லிட்டே இருக்கேன். இல்லைன்னா ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. ஆண்டவன் மனசை எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணிடுவோம். நம்ம அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். எதாக இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுவோம், வருத்தமாக தான் இருக்கும், நடக்கும்போது கஷ்டமாக போயிடும். கேர்ஃபுல். இப்போ தடை பண்ணுறான். ஆனால் டாஸ்மாக் மட்டும் 320 கோடி கொடுத்து டார்கெட் வைக்கிறேன். இதை தடை பண்ணணும். நம்ம கூட்டம் கும்பலாக கொரோனா வராது. முன்ன பின் முன்னாக இருக்க எல்லா விஷயமும் இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஜெய் ஹிந்த்.